ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 3 யோவான் 11 கூட வாசித்து தியானிக்கலாம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் 2 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தீமை, நன்மை என்று 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் நன்மை பின்பற்ற வேண்டும், நன்மையை பற்றி கொள்ள வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகத்தில் அநேக மக்கள் தீமை செய்கிறார்கள். வேதத்தில் கூட ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து, ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தோட்டத்தின் நடுவிலே வைத்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் தீமையை செய்யும்படியாக, அந்த கனியை புசிக்கும்படியாக சத்துரு அந்த மனிதர்களை, ஆதாமையும் ஏவாளை வஞ்சித்து அந்த முழு தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே செல்லும்படியாக, அந்த தீமையான காரியங்களை செய்யும்படியாக வலுசர்பமானது வஞ்சித்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் வாழ்க்கையில் ஒவ்வொருடைய மனிதனுடைய இருதயத்திலும் அநேக காரியங்கள், இப்படிப்பட்ட தீமை நன்மை 2 காரியங்களும் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் தீமை செய்யும்படியாக சத்துரு அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதர்கள் மிகவும் சிலராக, மிகவும் குறைந்தவர்களாக இந்த பூமியில் இருக்கிறார்கள். நாம் கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகள், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் நாம் இந்த வசனத்தின் பிரகாரம், இங்கே யோவான் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் தீமையானதை நாம் பின்பற்றாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையும் நன்மையும் இந்த உலகத்தில் உண்டு. நாம் தீமையை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்று ஏவாளை வஞ்சித்தது போல இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு மனுஷியும் சத்ருவானவன் வஞ்சிப்பதற்காக வகை தேடி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் பிசாசானவன் கிர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த கடைசி நாட்களில் யாரை விழுங்கலாம் என்று பிசாசு வகை தேடினாலும் நாம் வேத வசனத்தின்படி நடப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தீமையானதை நாம் பின்பற்றாதபடிக்கு நன்மையானதை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் நன்மையை பின்பற்றும்போது மேன்மை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரை இந்த பூமியில் எடுத்துக்காட்டாக வைத்து கொண்டு தேவனை போல நாம் நன்மை செய்கிறவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். நன்மை செய்யும்போது அவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். தேவனால் உண்டான பிள்ளைகள், தேவனால் பிறந்த பிள்ளைகள், தேவனுக்காக வாழ்கிற பிள்ளைகள் என்றால் நாம் நன்மை செய்கிறவர்களாக, நன்மையை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை நாம் சத்துரு இந்த பூமியில் வஞ்சிக்கிறவனாக இருந்தாலும் நாம் விழிப்புள்ளவர்களாக, ஞானமுள்ளவர்களாக, நன்மையானதை பின்பற்றி நன்மையானதை செய்து தேவனால் உண்டான பிள்ளைகளாக, தேவனால் பிறந்த பிள்ளைகளாக, தேவனுக்கென்று வாழ்கிற பிள்ளைகளாக இந்த பூமியில் நன்மையான காரியங்களை நாம் பின்பற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நன்மையை செய்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் நன்மையை பின்பற்றுங்கள், நன்மையை செய்யுங்கள். உங்களை தேவன் ஆசீர்வதித்து மென்மேலும் தேவன் உயர்த்துவாராக. தீமைகளை வெறுத்து தீமையை பின்பற்றாதபடிக்கு தீமையை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தீமை செய்யும்போது தேவனை பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்நாட்களிலே ஆதியிலே ஏவாள் தீமை செய்த பிறகு, அந்த சத்துருக்கு கீழ்ப்படிந்த பிறகு அவள் ஓடி ஒளிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். பார்க்க முடியாதபடிக்கு, தேவனை காண முடியாதபடிக்கு ஆதாமும்
ஆதாமும் ஏவாளும் மறைந்து கொண்டார்கள். இலைகளினால் அவர்கள் உடைய ஆயத்தம் பண்ணி அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தது தேவன் அறிந்தார். அதுபோல அவர்கள் தேவனை காண முடியாதபடிக்கு அந்த ஆதியிலிருந்து ஆதாமும் ஏவாளும் 2 மனிதர்களும் அப்படியாக வாழ்ந்தார்கள். இந்நாட்களில் நாம் தீமை செய்யும்போது நாம் தேவனை அறிய முடியாது, தேவனை காண முடியாதபடிக்கு தேவனுக்கும் நமக்கும் ஒரு தடைகள் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட தீமை நம்முடைய வாழ்நாளிலே வெறுத்து நன்மை செய்கிறவர்களாக தேவனால் பிறந்த பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ்ந்து தேவனுக்காக சாட்சியாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தின. இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட பிரகாரம் நாங்கள் தீமையை பின்பற்றாதபடிக்கு நன்மையானதை பின்பற்றி நன்மை செய்து உம்மை அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய பிள்ளையாய் வாழும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நன்மையை பின்பற்றி நன்மை செய்கிற பிள்ளைகளாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. சத்ருவை எதிர்த்து ஜெயித்து உம்முடைய பிள்ளையாய் வாழ நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.